ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லேக்கா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஒரு ஹவுசிங் ஸ்கீம். இதோட நேம் பார்த்திங்கன்னா இந்திரம்மா இன்லூ அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்கீமை எந்த கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, தெலுங்கானாவோட ஸ்டேட் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிற மொத்த காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 22,500 crore. ஸோ இதில் எவ்வளோ புவர் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கீம் மூலிமா ஹவுசிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறாங்க. மொத்தம் எவ்வளோ லட்சம் ஹவுசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.50 lakh ஹவுசஸ் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த இந்திரம்மா இன்லூ இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணாங்கன்னு கேட்கலாம். அதர்வைஸ் அந்த தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்கீம், அந்த ஹவுசிங் ஸ்கீமோட நேம் என்னன்னு கேட்கலாம். இதோட டோட்டல் காஸ்ட்டு, அப்புறம் எவ்வளோ லேக் ஹவுசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அஸ்பெக்டில் தான் கொஸ்டினில் எக்ஸாம் வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து நிறையா இதை ரீநேம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அகமத் நகர் டிஸ்ட்ரிக்டை அஹில்யா நகர் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அஹில்யா அப்படிங்கிறது யார் அப்படின்னா, முன்னால் இருந்த ஒரு மராத்தா கியூன். இவங்களோட பேர் பார்த்திங்கன்னா அஹில்யா பாய் ஹோல்கர். இவங்கள பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அகமத் நகரை அஹில்யா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள பார்த்திங்கன்னா மால்வா ப்ராவின்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப் வந்து தாங்கியிருக்காங்க. ஸோ அதை பெருமைப்படுத்துகிற விதமாக அவங்களோட நேமை வந்து இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இன்னும் நிறையா இதை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. அதில் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அவுரங்காபாத் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எப்படி மாற்றிருக்காங்கன்னா சத்ரபதி சம்பாஜி நகர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆஸ்மனாபாத்தை வந்து தராஷிவ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாற்றிருக்காங்க. ஸோ என்ன நேமை எதாக ரீநேம் பண்ணியிருக்காங்க, எந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே கொஸ்டின் வாய்ப்பில் கேட்குற சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம நல்லா பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் என்ன சென்டர் உருவாக்க போகிறாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சென்டரை கர்நாடகாலேயே வந்து உருவாக்க போகிறாங்க. ஸோ இந்த சென்டர் பார்த்திங்கன்னா எதோட பார்ட்டாக வந்து இருக்க போகுது அப்படின்னா, சென்டர் ஃபார் த 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கோட ஒரு பார்ட்டாக தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டரை வந்து கர்நாடகாவில் நம்ம உருவாக்க போகிறோம். இதோட எய்மே பார்த்திங்க அப்படின்னா, நிறையா புது புது டெக்னாலஜியை வந்து நாமளும் கற்றுக்கிடணும், அதை கவர்ன் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தினால இதை உருவாக்குறாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் கீழே ஒன்று தான் இந்தியாவில் வரப்போகுது, அதுவும் கர்நாடகாவில் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னலாம் ஃபெசிலிட்டேட் பண்ணி பார்க்க போகுது அப்படின்னா, நிறையா இண்டஸ்ட்ரி அப்புறம் நிறையா அகாடமி இருக்குல்லையா, அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நெட்வொர்க்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறது, இப்போ புதுசாக ட்ரெண்டிங்கில் போகிற டெக்னாலஜி எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாத்துக்குமே நம்ம உள்ளே கொண்டு வர மாதிரி பண்ணுறது, அப்புறம் நிறையா பேரோட வந்து அந்த கொலாபரேஷன் பண்ணிக்கிறது ரிசர்ச் நெட்வொர்க்ஸ் கூட, அப்புறம் நிறையா ரெஸ்பான்சஸ்லாம் குளோபல் உலக அளவில் இருக்கிற இஷ்யூஸ்க்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சென்டரை வந்து கர்நாடகாவில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் வந்து செட்டப் பண்ணி கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் கொண்டு வரதுனால நிறையா பேருக்கு ஜாப்பும் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ புதுசாக ஏஐயை யூஸ் பண்ணி நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே குளோபல் லெவலில் அந்த பிளாட்ஃபார்மில் கனெக்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இது ப்ரொவைட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இந்த சென்டர் வந்து பெங்களூரில் வந்துச்சு அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பெங்களூர் தான் வந்து அந்த குளோபல் சிட்டிஸ்லேயே வந்து டாப்பாக இருக்கும், அந்த ரெக்கக்னிஷன் வந்து பெங்களூருக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 54வது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சமிட் வந்து ஜனவரி 2024 சுவிட்சர்லாந்தில் டேவோஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து நடந்திருக்கு. அப்போ கர்நாடகா கவர்மெண்ட் வந்து மிகப்பெரிய குளோபலில் இருக்கிற நிறையா ஃபிர்ம்ஸ், அதாவது கம்பெனிஸ் கூட வந்து 8 MOUs வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைன் பண்ணியிருக்கேன் அந்த MOU அந்த கம்பெனிஸ் கூடலாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு ஆகிற காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 23,000 கோடி. அதில் என்னென்ன செக்டார்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, கவர்னன்ஸு, சிட்டிசன் சர்வீசஸ், அதுக்கப்புறம் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸில்
97th மெம்பராக அஃபிஷியலாக யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ பனாமா அப்படிங்கிறவங்க. இவங்க என்ன அவங்களோட கமிட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனர்ஜி செக்டாரில் நாங்கள் வந்து சோலார் எனர்ஜியை வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். அதுக்காக நாங்கள் அஃபிஷியலாக இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் 97th மெம்பராக இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நியூ டெல்லியில் வந்து ஒரு மீட்டிங் இருக்குது. அப்போ இந்த பனாமா இவங்களோட அம்பாசடர் டு இந்தியா அவரோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யாசியல் பியூரிலோ அப்படிங்கிறவங்க. இவங்க அந்த ராட்டிஃபிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அபிஷேக் சிங் அப்படிங்கிறவங்க. இவங்க யார் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருக்கிறவங்க தான் இந்த அபிஷேக் சிங். அவங்களுக்கு வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிசிஷன் மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா, பனாமா வந்து அந்த சோலார் எனர்ஜியோட அட்வான்ஸிங்கில் எப்படி வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸை வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் சோலார் எனர்ஜிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 5 தான் மால்டாவும் வந்து 119 சிக்னேச்சரி கண்ட்ரியாக வந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 2015 பாரிஸ் ஃப்ரான்ஸில் வந்து இந்த ஐஎஸ்ஏவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யாரோட எஃபோர்ட் பார்த்திங்கன்னா, இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து தான் இந்த எஃபோர்ட் போட்டு இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே அவங்க மிடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃப்யூச்சரில் வந்து எனர்ஜி வந்து சோலார் எனர்ஜியை வச்சு ஒரு சொல்யூஷன் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த ஐஎஸ்ஏவை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு டிஸ்கஷன்ஸ் இதை பற்றி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே எங்கே உருவாயிருக்கு அப்படின்னா, ஸோ 21st கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் வந்து தான் இந்த டிஸ்கஷனே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸோட ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சில். ஸோ அப்போ இந்த டிஸ்கஷன்ஸை ஆரம்பித்து அதுக்கப்புறமா இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து தான் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறதையே கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியாக வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. கடைசியாக 119வது சிக்னேச்சரி கண்ட்ரியாக மால்டா வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட இந்த ஃபோக்கஸே எதில் இருக்கும் அப்படின்னா, க்ளீன் எனர்ஜி ப்ராக்டிசஸ், அப்புறம் சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட், அஃபோர்டபுளாக இருக்கிற சோலார் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் தான். முக்கியமாக எங்கே அப்படின்னா, லீஸ்ட் டெவலப் கண்ட்ரிலையும் ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ்லையும் தான் இவங்க முக்கியமாக அந்த எனர்ஜியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் இருக்கு இல்லையா, இவங்களோட நோக்கம் பார்த்தீங்க ஆம்பிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவார்ட்ஸ் 1000 அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்காங்க. ஸோ இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1 படி 1 ட்ரில்லியன் அந்த ஒர்த் வந்து எப்போ கொண்டு வருவாங்க சோலார் எனர்ஜியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் 1 பில்லியன் பீப்புளுக்கு வந்து க்ளீன் எனர்ஜி, சுத்தமான ஒரு எனர்ஜி அக்சஸ் பண்ணுற மாதிரி அதுக்காக 1 டெராவாட் அதாவது இல்லைன்னா 1000 ஜிகாவாட் வந்து சோலார் எனர்ஜி கெப்பாசிட்டியை இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் இருக்கு இல்லையா, இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா குருகிராம் ஹரியானாவில் இருக்குது. இதோட டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அஜய் மாத்தூர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.